இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கோவைக்காய் பொரியல் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோவைக்காய் பொரியலுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும்ல. ஸோ காமிச்சிடுறேன். கோவைக்காய் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு தக்காளி, 3 மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, சீரகம் அண்ட் உப்பு, அப்புறம் தேங்காய் மட்டும் லாஸ்ட்டில் நம்ம மேலே தூவி விட்டு இறக்குறதுக்கு. ஸோ இதை எப்படிலாம் பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 ஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீரகம், நம்ம வச்சுருந்த அந்த பயிர் மீன்ஸ் அந்த பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் அப்போ பூண்டு போட்டுருக்கேன். மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் அஞ்சு தெரிவிக்கக்கூடியதுனால கடவுள்னு போட்டுட்டேன். ஈஸியாக சிம்பிளாக குக்காயிடும். அது மாதிரி ரொம்பனா வேலைகள்லாம் இருக்காது. நான் இந்த மெத்தடில் தான் எப்பவும் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். இது கூட நாங்கள் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் ரைஸு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன். பட் எல்லாம் நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஃபேவரட் வந்து சப்பாத்தி. அந்த சப்பாத்தி கூட இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் காயம், நம்மளோட தக்காளி, எல்லாத்துக்கூடையும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கோவைக்காய் பொரியல் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்க, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் பண்ணுவீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அதை மட்டும் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நானும் பார்ப்பேன். இப்போ நான் வந்து கோவைக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சு வச்சுருந்ததை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஆயிலே வந்து வேகும். ஓகேவா? அதனால் இந்த ஆயிலே நமக்கு வந்து கொஞ்சம் வேகும். இப்போ லைட்டாக அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அது வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலைங்க. நான் அப்படியே தான் வெளியாகவே எடுத்துக்கோங்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். என்ன செய்வேன்னா நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும் அந்த ஆவியிலே. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதை மூடி போட்டு வேக விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மூடி போட்டு வேக விடுறேன். இந்த ஆயிலே கொஞ்சம் வேகட்டுங்கனால நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படியே விட போகிறேன். வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல உப்புலேயே 2 நிமிஷம் நம்ம மசாலாஸ் எல்லாரோடையும் சேர்த்து நல்ல வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் வேகவும் செய்யும். நமக்கு அந்த மசாலாஸோடு சேர்த்து உப்பு உரப்போட சேர்த்து இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு விட்டுறது செய்யலாம். ஒரு பரட்டி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா சில நேரத்தில் அடிபிடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் இன்னும் நம்ம தேங்காய் போட்டு மட்டும் தான் நம்ம தேங்காய் துருவி வச்சுக்க தேங்காய் மட்டும் தான் உள்ள போட்டு இறக்க போகிறோம். அப்படிங்கிறனால சிம்பிளாக இருக்கும். அதனால் ரொம்ப மெனக்கிட்டு நம்ம வந்து இது மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எனக்கு. அதனால தான் நீங்கள் எந்த மெத்தடில் இப்படி ஃப்ரை பண்ணி சேர்ப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. சொல்லி வேகட்டும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருந்தது இல்லையா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் வேகத்துக்கு போட்டோன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. காய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு எல்லா காயும் கொடுங்க. அவங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லப்பா கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேலை எப்படி அவங்களுக்கு பிடிக்க மாதிரி நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாப்பிட்ற ஸ்பூன் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து திருவி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பரட்டு ரொம்பையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதனால் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு மாதிரி பரட்டிட்டு மூடி வச்சிட்டாலே நம்மளோட கூட்டு ரெடி. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சோறுங்க. சாதம் கொட்டிடுச்சு. அப்புறம் மிளகு ரசம். ஆல்ரெடி நான் மிளகு ரசம் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செமையாக இருக்கும் ரசம். தக்காளி மிளகு ரசம் செமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரசம். நான் இப்படி தான் வைப்பேன். அதனால் நான் வந்து கீழே கொட்டிடுச்சு. நம்மளோட கோவைக்காய் பொரியல் நான் வந்து மஞ்சத்தூள் எதுவுமே போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒயிட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப கலர் சேர்க்க வேண்டாமே அப்படின்னு ஸோ சிம்பிளாக வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தேவைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சூப்பரான கோவைக்காய் பொரியல் ரசம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கோவைக்காய் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுவீங்க சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.